நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போறோம்னா, சனியும் பெருமையும். ஜாதகத்தில் சனி எங்கு இருந்தால் எதை பற்றி பெருமையாக பேசக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடுத்தவர்களுடைய கண்களை உறுத்துவது போல் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லக்னத்தில் சனி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்னம் என்பது தலையை குறிப்பதாகும். அப்போ தலை ஓவரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா தலையை பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்யக்கூடாது. எப்பவுமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தன்னை பற்றி பார்த்தீங்கன்னா பெருமை பேசக்கூடாது. லக்னத்தில் சனி இருந்தா நான் அவனாக்கும் இவனாக்கும் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் அப்படி சொல்லிட்டு ஜாதகரை பற்றி ஜாதகரை பெருமையாக பேசக்கூடாது. லக்கணத்தில் சனி இருந்தால். அதே போல பார்த்தீங்கன்னா ரெண்டுல சனி இருந்துன்னு வைங்க, தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தான் சம்பாதிக்கும் பணத்தை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா வெளியே அதிகமாக தம்பட்டம் அடிச்சுட்டு பெருமையாக பேசக்கூடாது. ரெண்டாவது முகத்தை ஓவரா அழகுபடுத்தக்கூடாது. ரெண்டுல சனி இருந்தால் ரெண்டாம் இடம் முகத்தை குறிப்பதாகும். அப்போ பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தீங்கன்னா ஓவரா பார்த்தீங்கன்னா நம்ம அழகுபடுத்த கூடாது. எப்பவும் போல சாதாரணமா இருக்கும். அதே போல மூணில் சனி இருந்ததுன்னா மூணாம் இடம் மாமனாரை குறிக்கக்கூடிய ஒரு வீடாகும். அப்போ மாமனாரை பற்றி என் மாமனார் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் பெருமை பேசக்கூடாது. மூணாம் இடம் செல்போன். அப்போ விலையுயர்ந்த செல்போன் வச்சிருக்கேன், நான் 1 லட்ச ரூபாய் போன் வாங்கியிருக்கேன் அப்படி வெளியே தம்பட்டமாக பேசக்கூடாது. அதே போல மூன்றாம் இடம் 2 வீலர். நான் அப்படி 2 வீலர் வச்சிருக்கேன், இந்த பைக் வச்சிருக்கேன், இந்த பைக் ஆர்எட்டியுமே இல்லை, எனக்கு அவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, அப்படி போகுது இப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் குறிக்கக்கூடிய 2 வீலர் பைக் போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெருமையாக தம்பட்டம் அடித்து கொண்டே கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா 4 சனி இருந்துன்னு வச்சுக்கேன், 4ஆம் இடம் வீடா. அப்ப வீட்டை பார்த்தீங்கன்னா ஓவரா அவுட்டர் வீடு அவுட்டர் பார்த்தீங்கன்னா ஓவரா அழகுபடுத்த கூடாது. என் வீடு அப்படி இருக்கு இப்படி இருக்குதுன்னு தம்பட்டம் அடிச்சுட்டு பெருமை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. வெளியே அப்படி பண்ணும்பொழுது என்னன்னா அது வேற மாதிரி இயங்கும் அந்த பாவம். அதே போல 5ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம்னா குழந்தை. அப்ப என் குழந்தை அப்படி ஆகும் இப்படி ஆகும், அவன் அண்ட வேலை செய்யறான், அவன் 1000 பேருக்கு சீக்கிரு அப்படி இப்படின்னு அந்த குழந்தை பத்தி நம்ம பெருமை பேசக்கூடாது. 5ஆம் இடம் பூர்வீகம். நான் அப்படியா, என் தாத்தா அப்படி. 5ஆம் இடம் தாத்தாவை குறிக்கும் வீடா, எங்க தாத்தா அப்படி இப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பெருமையாக அந்த 5ஆம் பாவத்தை நம்ம கூறிக்கொண்டிருக்க கூடாது. அப்போ 6இல் சனி இருந்தால் அப்ப 6ஆம் இடம் வேலை. அதே போலதான் வேலையில நான் அப்படியாகும், எனக்கு மேல இத்தனை பேர் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பெருமையாக பேசிக்கொண்டு இருத்தல் கூடாது. அடுத்தது 7இல் சனி இருந்தால் அப்ப 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா மனைவியை குறிப்பது. என் மனைவி அப்படியாக இப்படியாக்குன்னு மனைவி பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்க கூடாது. அதே போல 7ஆம் இடம் 2வது குழந்தையை குறிக்கக்கூடிய வீடா, 2வது குழந்தையை பற்றியும் நாம் பெருமையாக பேசிக்கொண்டு இருக்க கூடாது. 7ஆம் இடம் நண்பர்களை குறிக்கும் பாவமாகும். என் நண்பன் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதை செஞ்சிருவான் இதை செஞ்சிருவான்னு சொல்லிட்டு அது 7ஆம் இடம் குறிக்கும் நண்பரை பற்றியும் நாம் வெளியே பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 8இல் சனி இருந்தா பாத்தீங்கன்னா மனைவியின் குடும்பம். 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா மனைவியின் குடும்பத்தை பற்றி கூறும் இடமாகும். அப்போ என் மனைவியின் குடும்பம் அப்படியாக்கும், ஊர்லேயே பெரிய குடும்பமாகும் அப்படி இப்படின்னு மனைவியின் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது 8இல் சனி இருந்தால். அதே போல 8இல் சனி இருந்தால் நான் ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு போட்டிருக்கேன், நான் ஷேர் மார்க்கெட்டில் கிங் ஆகும் அப்படிங்கிறதும், நான் பெரிய இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு வெளியே பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது 8இல் சனி இருந்தால். அதே போல 9இல் சனி இருந்தால் என் அப்பாவை பத்தி என் தந்தை ஊர்லயே பெரிய மனிதர், என் தந்தையினால முடியாத ஒண்ணும் இல்லை அப்படி இப்படிங்கிறது தந்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதே மாதிரி 3ஆம் இடம் மச்சினன், மனைவியினுடைய தம்பி அல்லது அண்ணன், இவர்களை பற்றி இந்த உறவுகளை பற்றியும் நம்ம பெருமையாக வெளியே பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10இல் சனி இருந்ததுன்னா 10ஆம் இடம் மாமியார், செய்தொழில். என்னுடைய தொழில நான் கிங்காக்கும், என் தொழில என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, எங்க மாமியார் ஊர்ல பெரிய கிங்கு அப்படிங்கிறதும் மாமியாரை பற்றி பெருமையாக வெளியே பேசிக் கொண்டிருக்க கூடாது 10இல் சனி இருந்தால். அதே போல பாத்தீங்கன்னா 11இல் சனி இருந்தால் மூத்த சகோதரரை பற்றி பெருமை பேசக்கூடாது.
மருமகன் அல்லது மருமகளை பற்றி, அந்த உறவுகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. சித்தப்பாவை பற்றி, தந்தையினுடைய சகோதரர் சித்தப்பாவை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. 11ஆம் இடம் நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்களை பற்றியும் இல்லாததை பொருளாதார கூறி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. 12 சனி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை பற்றி, டிராவல் பண்றாங்க இல்லையா, அதை பத்தி நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அப்படி போனேன், இப்படி போனேங்கிறது வந்தெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. நான் நல்லா படுத்து இன்னைக்கு சரியா அட்டகாசம் தூங்குனேன், நல்ல அருமையான தூக்கம் வந்துச்சு அப்படிங்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமையாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதே போல 12ஆம் இடம் தந்தையின் சொத்து. அப்ப தந்தையின் சொத்தை பற்றியும் தந்தையினோட ப்ராப்பர்ட்டி பற்றியும் வெளியே பெருமையாக பேசிக்கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்க கூடாது. நன்றி, வணக்கம்.